எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி இந்த பாட்காஸ்ட்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாளைக்குரிய தலைப்பு பிள்ளையை பயிற்றுவித்தல். யோவான் ஸ்நானனுக்கு ஒரு சிறப்பான பணி நியமிக்கப்பட்டிருந்தது. அவர் பிறந்ததே அந்த பணியை செய்யறதற்காக தான். இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. இந்த மனப்பான்மையை அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க. யோவான் ஸ்நானனின் தகப்பனார் சகரியா தீர்க்க தரிசனமாக அந்த பிறந்த குழந்தையை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாய். இந்த யோவான் ஸ்நானனை குறித்த அழைப்பை குறித்த அறிவிப்பானது யோவான் ஸ்நானனுடைய தாயும் தகப்பனும் பெற்றோரும் அவருக்கு சிறு வயதிலிருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்து வந்தது. அவங்களுக்கு மாத்திரம், அந்த பெற்றோருக்கு மாத்திரம் இல்லை, இந்த குழந்தைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் இருக்குது. பிள்ளைகளோட நோக்கம் தேவன் கொடுக்கறது எதுக்காகனா, அவங்க பூமியில அவங்க வாழ்க்கை மூலமா தேவன் மகிமைப்பட வேண்டும், அவர் உயர்த்தப்பட வேண்டும், கனப்படுத்தப்பட வேண்டும் என்பந்த நோக்கத்தோடு தான் பிள்ளைகளை தேவன் இந்த உலகத்துல கொடுக்கிறார். இதை மனதில் வைத்து பெற்றோரும் அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளின் வாழ்க்கையின் நோக்கம் தங்கள் ஆசைப்படி வாழ்வதற்கு அல்ல என்று புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவுங்கள். நாம் எல்லாருமே யோவான் ஸ்நானனை போல இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் செய்யும்படியாய், அதாவது மற்றவர்களின் இருதயத்திற்குள்ளே இயேசு செல்வதற்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தில் வைத்திருப்பதின் நோக்கம் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும், அவரில் மகிழ்ச்சியாயிருக்கவும், அவரை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் தான். தங்கள் வாழ்க்கையின் மூலம், அதாவது தங்கள் வாழ்க்கையின் மூலமாக தெரியப்படுத்தவும் தான். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, எங்கள் பிள்ளைகள் உம்மை தங்கள் வாழ்வின் மூலம் மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் உதவி செய்யும். அவர்கள் மற்றவர்களுக்கு உம்மை அறிமுகப்படுத்தவும் தெரியப்படுத்தவும் உதவி செய்யும். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை வளர்க்க பெற்றோராகிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த செய்தி நான்சி தீமாஸ் வால்கமுத்து என்பவருடைய டிசம்பர் 2021 சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததென்றால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.